நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அதை நோக்கமாக கொண்டு அமல் செய்யாதீர்கள். ஒரு முஃமின் தன்னை எண்ணிக்கொள்வான், சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும், நரகத்திலிருந்து சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகமே படைக்கப்படவில்லை என்றாலும், நான் ஒருபோதும் என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். எனக்கு தேவை அவனுடைய முஹப்பா. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவார்கள், இவர் யார் தெரியுமா? இவர் சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகம் படைக்கப்படவில்லை என்றாலும் ஒருபோதும் இவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார். அவர் அந்த பாவத்தை விடுவது சொர்க்கமும் அதனுடைய காரணம்தான், நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் அதனுடைய காரணம்தான். ஆனால் நோக்கம் என் ரப்புக்காக விடுகிறேன். நான் அவனுடைய முஹப்பத் எனக்கு வேண்டும், அதனால் இதை செய்கிறேன். நான் அவன் எனக்கு தேவை, அவனை தவிர எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னை படைத்தவன், எனக்கு உரிமையாளன், அவனுடைய முஹப்பத்திற்காக இதை செய்கிறேன். அவர்கள்தான் முஹ்சின்கள். அவர்கள்தான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, சிரமமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்கு இன்னும் நமக்கு தெரியாது. இந்த சமூகத்தில் இன்னும் பல பெண்கள் வாழ்கிறார்கள். தன்னுடைய அன்றாட தேவைக்காக ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய பெண்களாக. எத்தனையோ முஸ்லிம் நாடுகள்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறது. ஏன் செய்கிறாள்? எத்துணை குழந்தைகள் நோயில் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த நோயை நீக்குவதற்கு வழியை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தால் பிற மதத்தார்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் இணைந்து அவர்களை நேசித்து அவர்களுடைய வழியையும் நேசித்து இந்த தீனை விட்டு வெளியே சென்றவர்கள். தெரியாது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. இந்த சமூகத்துடைய தேவை ஏராளம். கல்விக்காக சிரமப்படக்கூடிய பிள்ளைகள் எத்துணை பேர், நோயில் அவதிப்பட்டு மருத்துவ செலவிற்கு வழி இல்லாதவர்கள் எத்துணை பேர், அன்றாட தங்குவதற்கு இடமும் அன்றாட உணவும் இல்லாமல் வசிப்பவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் எத்துணை பேர். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேங்க் அக்கவுண்ட்ல காசை வைக்க முடியாம, காசை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம 2 பேர் இருக்க வீட்டுல 10 கார் இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பமும் இருக்கு. என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு! இதுவா முஸ்லிம் சமூகம்? இதையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஏழை வந்துட முடியுமா? அவருடைய சிரமம் நீக்கப்படாமல் அவர் சென்றிட முடியுமா அந்த இடத்தை விட்டு? சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படி ஒரு இருப்பதாக தெரிந்தால் நபித்தோழர்கள் சும்மா இருந்துருவாங்களா? நம்ம ஊர்ல, நம்ம தெருல, நம்மளுடைய வசிப்பிடங்களுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை செய்தால் முத்தகி, இதை செய்தால் முஹ்சின், இதை செய்தால் சொர்க்கம். அதைவிட மேல் வஸியாதா அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வை பார்ப்பது. வல் காதிமீனல் கைத், கோபங்களை விழுங்குவது, கட்டுப்படுத்துவது. காரணம் சொல்ல முடியாது, எனக்கு பிபி இருக்கு நான் கோபப்படுறேன்னு சொல்லி. இதெல்லாம் செல்லுபடியாகாது. நீ என்ன இருந்தாலும் வல் காதிமீனல் கைத், கட்டுப்படுத்து, முயற்சி செய், போராடு நப்சோடு. ரமதானில் எப்படி போராடுகிறாயோ அது போன்று போராடு, அல்லாஹ் தருவான். வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ். என்ன மக்கள் பாவம் செய்தாலும் சரி, தன் உள்ளத்தை சுத்தமா வச்சிருவார். யாரை பற்றிய சிரமத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து ஒரு சுமையோடு இந்த பூமியில் வாழ மாட்டார். அவன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பான். அப்படியே இல்லையா? யாராவது பாவம் செஞ்சுட்டாங்க, அவர் என்ன ஏசிட்டார், அவர் என்ன திட்டார், அவர் எனக்கு சண்டை போட்டார், அவர் என் காசு எடுத்துட்டார், இது உள்ளத்துல இருந்தா என்ன இருக்கும்? எப்பவுமே சோகமாவே இருப்பாரு, எப்பவுமே ஒரு சுமையை சுமந்துகிட்டே இருப்பாரு.
அவர் ஏசிட்டாரா, அல்லாஹ்வுக்காக வர மன்னிச்சிடுறேன். இவர் காசு எடுத்துட்டாரா, பரவாயில்ல, துன்யா தானே, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுறேன். என்ன ஆகுது? எல்லாம் வெளியே போகுது. அவர் நஃப்ஸ்ல எந்த சுத்தமும் கிடையாது, யார பத்திய வஞ்சகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அவர் யார்? சொர்க்கவாதி. யாரை பற்றிய வஞ்சகமும் அவருடைய உள்ளத்துல கிடையாது. ஆனா எல்லா வஞ்சகமும் இன்னைக்கு நம்ம கல்வில இருக்கு. இருக்கக்கூடிய பலருடைய கல்வி, என்னுடைய கல்வையும் சேர்த்து சொல்கிறேன், யாரை பத்தியாவது ஒரு தப்பான எண்ணம் உள்ளத்துல சுமந்துகிட்டே இருக்கும். நம்ம அவரா அவர் அப்படி, இவரா இவர் இப்படி, அவரா அவர் அப்படி, நம்மளுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு அதுல செட் ஆகலன்னா தூக்கி எங்க வச்சிடறோம் அவரை. அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. பிறருடைய சிரமத்தை நீக்கினால் அல்லாஹ் எம்முடைய சிரமத்தை நீக்குவான். எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான். பிறரை நாம் மன்னித்தால் அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். அல்லாஹ்விற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான். அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு, அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரும்.